ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். நியூஸ்ஃப்ளிக்ஸ் நேயர்களுக்கு மன்மத சுதந்திர நல்வாழ்த்துக்கள். அது நேர்மைக்கா நம்ம லேட்டாக சொல்கிறோம், அவ்வளோதான். இருந்தாலும் ஒரு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு என்னைக்கு நம்ம வேணாலும் கூட நம்ம பேசிக்கலாம். அதுவும் மன்மத சொல்லணும்னா என்னைக்கு வேணாலும் சொல்லிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. கடந்த சட்டமன்றம் நடந்ததுல இருந்து நம்ம என்னைக்கு வேணாலும் மன்மத நன்றிகள், மன்மத வாழ்த்துக்கள் எல்லாமே சொல்லிக்கலாம். கண்டிப்பா. அது இப்போ அதெல்லாம் ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சு இல்லை? ஆமா, புரிஞ்சவங்களுக்கு புரியும் அது என்ன வார்த்தை அப்படின்றது. அதுக்கு தப்பான மீன் பண்ணீங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. அது ஒரு படத்தோட பேரு, எது? மன்மதன், சிம்பு படம். அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. அந்த மனமார்ந்த அப்படின்றது அது ரொம்ப பெருசா இருக்கிறதால பண்ணி ஷார்ட்டா எப்படி வந்து முதல்வர் நேத்திக்கு ஒரு கணக்கு ஒன்று சொல்லியிருக்கிறாரு. 5932.23 கரெக்டா சொல்லணும்லக்கா. நம்பர் கரெக்டா இருக்கா இல்லையா? கரெக்டா இருக்கு. அப்புறம் என்ன, சும்மா எதுக்கு எடுத்தாலும் இது வந்து மாற்றங்கள், தமிழ்நாட்டுடைய மாற்றங்கள். ஸோ மொழிகளும் கொஞ்சம் மாறி இருக்கும், வார்த்தைகள்லாம் கொஞ்சம் மாறி இருக்கும், செயல்கள்லாம் மாறி இருக்கும், எல்லா சட்டத்திட்டங்களும் மாறி இருக்கும். இதுதான் மாற்றங்கள். இதை நம்பி தான் ஆகணும். எப்படி எல்லா பேரையும் மாத்திட்டு இருந்தாரு அந்த மாதிரி. ஸோ மனமார்ந்த வார்த்தை தான் அது. மக்கள் யாரும் அதை வந்து தப்பாலாம் யோசிக்க வேண்டாம். இந்த 5923 இதுக்கு ஒரு முன்னோடி இருக்கிறாங்க தெரியுமா? நீதி அமைச்சர் 40,412 ரெண்டு பேத்துக்கு நடுவுல தான் போட்டியே. இனிமே ஒன்னு 5923, இன்னொன்னு 40,412. 412. நான் தப்பா பேசுறேன். ஐயோ, 412 சொல்லிட்டேன், 412. ஓகே. அதனால தமிழ் எல்லாம் வந்து அப்படியே தாண்டவம் ஆடிட்டு இருக்கு. நம்மளும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்துப்போம். இன்னும் இதுக்கு மேலெல்லாம் ஷாக்கிங்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து நத்திங். நேற்றுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே எப்படி இருந்துச்சு? இண்டிபெண்டன்ஸ்ல நல்லா கலர்ஃபுல்லாக ஆரஞ்சு வெள்ளை பச்சைன்னு சூப்பராக இருந்தது இல்லை? ஒரு ஃபேமிலி எல்லாம் ஒன்றா உட்காந்துட்டு இருந்தாங்க. நல்லா அவர் அப்படி சந்தோஷமா அப்படி கை காட்டிட்டு போனாரு, சொல்லிட்டு அடிச்சுட்டு போனாரு. அப்புறம் அண்ணனும் நோக்கினார், தங்கியும் நோக்கினார், நண்பனும் நோக்கினார், நண்பியும் நோக்கினார். தங்கச்சி இல்லையா? நண்பி இல்லைங்க, தங்கச்சிங்க. நண்பிங்க அப்படிதான் சொன்னாங்க. நண்பன் இது வந்து நமக்கு சண்டை வேணாம், அவங்களே சொல்லிக்குவாங்க, டிசைட் பண்ணி. இல்லை, நான் வந்து சிஸ்டர் நினைச்சேன். அப்பா அம்மா கூட சிஸ்டர் உட்காந்துருக்குறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு வாழ்த்து சொல்லிட்டாலும் சந்தோஷமா இருக்கும்ல. நம்மளுடைய பிரதர், நம்மளுடைய ஃப்ரெண்டு, நம்மளுடைய கோஆர்டிஸ்ட், நம்மளுடைய நண்பர் இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்காங்கன்னா எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியா தான், ப்ரௌடான மூமெண்ட் தான். கண்டிப்பா அது ரொம்ப பெரிய ப்ரௌடான. முதல் வரிசையில இருந்து ப்ரௌடா ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு மூமெண்ட். சஞ்சய் வருவாப்லன்னு யோசிச்சேன். ரீசெண்டா இன்டர்வியூல கூட பேசினதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படிதான் அந்த குழந்தை பேசுச்சு. எங்க அப்பாவுக்கு இவ்வளவு ஒரு பொசிஷன் இருக்கு, எங்களுக்கு ஒரு லெகசி இருக்கு, அதை நாங்க வந்து எல்லாரும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் பேசினாப்புல. நல்லா பாதுகாத்தாங்க. லெகசியை பாதுகாக்கிறதுக்காக தான் வரல. அது நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே, நம்ம மேலதான் தப்பு. அது சரி. இல்ல, நல்ல லெகசியை நல்லா பாதுகாத்தாங்க, நல்லா சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நயினார் நாகேந்திரன் வேற ஏதோ பேசியிருக்காரு. சட்டமன்றத்துக்குள்ள அப்பாவை காணும்னு கேட்டீங்களே, அம்மாட்ட கேட்டாதானே அப்பாவை தெரியும்னு சொல்லியிருக்காரு. ஆமா, இதுல ஏதாவது தப்பா நீங்க மீன் பண்றீங்களா? அம்மாட்ட கேட்டாதான் அப்பா யாருன்னு தெரியும். போய் அப்பா அம்மாட்ட கேளுங்க அப்பா எங்கன்னு, அம்மாவுக்கு தான் தெரியும். அம்மா அப்பா வாக்கிங் போயிருக்கிறாரா, அப்பா வேற ஏதாச்சும் ஷூட்க்கு போயிருக்கிறாரா, அப்பா ஏதாவது வேலைக்கு போயிருக்கிறாரா. இப்போ எனக்கு அப்பா வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ கேட்க முடியும். இப்போ இருக்கிற அப்பாவை யாராவது தேடணும்னா என்ன பண்ணுவாங்க? அப்பா எங்கன்னு கேட்பாங்க. இது ரொம்ப கேஷுவலான ஒரு விஷயம். வீட்டுக்கு போனாலே இப்போ ஸ்கூல்லாம் படிச்சுட்டு நம்ம போனாலே என்ன கேட்போம்? அம்மாட்ட போய் அப்பா எங்கம்மா அப்படின்னு தான் கேட்போம். நார்மலான கேஷுவலான விஷயம். இதுக்கு ரொம்ப கொந்தளிச்சுட்டாங்க, தப்பா பேசிட்டாரு, அசிங்கமா பேசிட்டாரு. இங்க என்னென்ன வார்த்தை வந்து எந்தெந்த விஷயங்களை தப்பாவும் அபத்தமாவும் ஆக்கணுமோ அதெல்லாம் ரொம்ப கேஷுவலா எடுத்துட்டு. சங்கீதாக்காவை பத்தி பேசினதை சொல்லலையே நீங்க? சங்கீதா அந்த விவாகரத்து கேட்கும் போது சங்கீதாக்காவை பத்தி ஒரு வார்த்தை, அதெல்லாம் கேஷுவலா எடுத்துக்க வேண்டிய வார்த்தைகள். அது வர்த்து இல்லைல்ல. ஆமா, வர்த்தான விஷயத்தை தானே நாங்க யோசிப்போம். அது வர்த்து இல்லை, அதனால அதை பத்தி யோசிக்கல. ஆனா நயினார் நாகேந்திரன் சொன்னது அப்படி என்ன உங்களுக்கு புண்பட்டுடுச்சு? அப்படி யாரோட பேர் இவர் சொன்னாருன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு அப்படிதான் யோசிச்சேன். அந்த மாண்புமிகு நடிகையை பத்தி சொல்லிட்டாரோ அப்படின்னு யோசிச்சேன். நானும் அதுதான். இதுல என்னடா பிரச்சனை ஆகுறீங்க, அவர் என்னடா சொன்னாரு, நீங்க சொன்னதுக்கு அவர் பதில் சொன்னீங்க, அப்பா வந்து தேடினீங்களே, வீட்டுல போய் அம்மாட்ட கேட்டா அப்பா எங்க இருக்கான்னு சொல்ல போறாரு. இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க பாருங்களேன். இது பரவாயில்ல, ஆன்லைன்ல டிஜிபி அலுவலகத்துக்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு.
இது ஷாக்கிங்கான விஷயம், பாஜக மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு. அது எந்த தற்கொலை கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சுன்னு தெரியல. கண்டனங்கள்லாம் வந்துட்டு வேற இருக்கு. அது பெரிய விஷயமா தான் பார்க்கணும். சரி, நான் என்ன கேக்குறேன் இசை, அவர் சொன்னதுக்கான விஷயத்த தான் இவர் பேசினாரு. உங்க தலைவர் பேசின வார்த்தை சரியா அப்படின்னா நீங்க சட்டசபையில வச்சுட்டு உங்க அப்பாவை காணும்னு ஒரு விஷயத்த சொன்னா, ஆமா உங்க அப்பாவை காணும்னா அம்மாட்ட போய் தான் கேட்கணும்னு சொல்றது அதுக்கு கவுண்டர் டைலாக் தானே. அப்போ கம்ப்ளைண்ட் யார் மேல கொடுக்கணும்? ஆனா கவுண்டர் டைலாக் கொடுக்கணும்னா அங்க சட்டமன்றத்துக்குள்ள இருந்து திமுகவினர் கொடுத்திருக்கலாமே. அது என்ன பாஜக வந்து திமுகவுக்காக ஒத்து ஊதுறாங்க? அதுதான் இவங்களுக்கு பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. அப்படிதான் கேக்குறாங்க. ஏன் அவங்க வராங்க? அப்ப என்ன லிங்க்? நேத்து கனிமொழி அவங்க வந்து எம்பி டீ குடிக்க போறாங்க, இன்னைக்கு வந்து நயனா நாகேந்திரன் வந்து இவங்களுக்காக பேசுறாங்க. காலங்காலமா இது நடக்கிற விஷயம் தானே. கவர்னரும் ஆளுநர்களும் பிரசிடென்ட்டும் இது வந்து விருந்து கொடுக்கறதுன்றது இது ஒரு மரபு. இது வந்து ஜஸ்ட் ஒரு காமனான ஒரு விஷயம். இதுல எல்லாரும் போவாங்க. பிரியங்கா காந்தியே போனாரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ராகுல் காந்தி எங்கேயாச்சும் நாய்க்குட்டி வச்சுட்டு போட்டோ கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துருப்பாரு. எங்க அவர் வளர்க்குற நாய்க்குட்டியை வச்சு போஸ்ட் கொடுத்துருப்பாரு. நாய்க்குட்டி சொல்ல பிரச்சனை. அவர் ஒரு நாய்க்குட்டி, அது இல்ல, அந்த நாய் இந்த நாய் இல்ல, இந்த நாய் வேற நாய். அதனால ராகுல் வந்து நாயை வச்சுக்கிட்டு எங்கேயாவது போஸ்ட் கொடு. அவங்க மம்மி வளர்க்குற சோனியா மாமி வளர்க்குற நாய். ஸோ அவருக்கு அது பெட் ரொம்ப பிடிக்கும் போல. லாஸ்ட் டைம் கூட யாரோ ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, நீங்க வந்து பெட் பேரண்ட் அப்படின்னு. இல்லை நான் பெட் பேரண்ட்ல இல்லை, பட் நான் நேசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்காக சொன்னேன் நான். ஸோ அவரு வந்து இங்கே இருக்கிறாரு இல்லை அம்மா கூட இருக்கிறாரு எல்லாம் தெரியாது, நமக்கு அது தெரியாது. இதெல்லாம் ஒரு விஷயமா? நீங்க தானே சொன்னீங்க நாங்க பாஜக கூட சுமூகமா போவோம், இணக்கமா செய்வோம், இணக்கமா இருப்போம், நாங்க சண்டை போட மாட்டோம், நாங்க மத்தவங்க மாதிரி இருக்க மாட்டோம்னு சொன்னீங்க. இப்ப அவங்க டீ குடிக்க போறாங்கன்னா உங்களுக்கு ஏன் வலிக்குது? என்ன பிரச்சனை உங்களுக்கு வருதுன்னு கேட்போம். ஷானவாஸ் கூட கேட்டிருந்தாங்க, அப்போ நீங்க வந்து முதலமைச்சர் வந்து ஆளுநர் கொடுக்குற டீ பார்ட்டிக்கு கலந்துக்காம இருப்பீங்களா? பார்த்தா ஆளுநர் டீ பார்ட்டியை ரத்து பண்ணிட்டாரு. கலந்துக்கணுமா கலந்துக்க கூடாதான்னு கேக்குறீங்கல்ல. இன்னைக்கு டீ பார்ட்டியே கிடையாது, ஆளுநர் வைக்கல. பெரிய விஷயம்ப்பா இது. ஆமா, எப்படிலாம் அந்த வந்து ஒன்றிய அரசு இவங்களை எல்லாம் காப்பாத்தி விடுது பாத்தீங்களா? அந்த ஒரு கேள்வி வந்தாலே அதை தடை போடுறதுக்கு ரத்து பண்ணிடுறது. பத்தியா, அவரு போக மாட்டேன்னு சொன்னனால்தான் இன்னைக்கு வந்து ஆளுநர் வந்து ரத்து பண்ணிட்டாருன்னு இந்த ஒரு 4-5 அணிலாண்டிங்க வந்து கூவிட்டு இருப்பாருங்க. அவரு போக மாட்டேன்னு சொல்லல, அவர் மனசுல நினைச்சாரு, கடவுள் கேட்டு அதை ரத்து பண்ண வச்சுட்டாரு. அந்த மாதிரி போவாங்க. இது பாயிண்ட். ஏன்னா மழை காவேரி இஷ்யூ எல்லாமே அப்படித்தானே வந்துச்சு. இந்த மாதிரி சிஎம் வந்து எல்லாத்துக்கும் மனசுல நினைச்சிட்டு பிரச்சனைகள் இல்லாம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? ஆமா. ஆனா பிரச்சனைகள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே பண்றாங்க. இப்ப நயனா நாகேந்திரன் பேசினதே ஆரம்பத்துல த்ரிஷா அவங்க அந்த நடிகைய த்ரிஷா அப்படிங்கிற மாண்புமிகு அந்த நடிகைய பேரை சொல்லியே குறிப்பிட்டிருந்தாங்க. அப்போல்லாம் வந்து இந்த பொங்கல் எல்லாமே அவங்க வைக்கல. இப்போ வந்து பொங்கல்லாம் வைக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருதாங்க. இப்போ அப்பாவை அப்படின்னா அம்மாட்ட போய் கேளுங்கன்னு சொல்றது ஒரு மேட்டரா? இதுக்காக ஒரு கேஸா? போலீஸ்க்கு வேலையே இல்லையா? நேற்றுக்கு ஒரு பையன் முந்தானில் இறந்துருக்காப்ல திருவொற்றியூர்ல. ஒரு ஸ்கூல் பையன் கோயம்புத்தூர்ல இருந்து அமுதனுக்கே எனக்கு தீர்வு கிடைக்கல, நீங்க திருவொற்றியூருக்கு வந்துட்டீங்களா? அது ஒரு வாரம், இது 2 நாள் கோஷ்டி பூசல். இதுக்கு என்ன பேர் கொடுத்தாரு? இதுவும் அதே கோஷ்டி பூசல் தான் சொல்லியிருக்காங்க. சேம் தான். ஆனா ரெண்டுமே சேம் தான். அந்த பையனும் கஞ்சா வித்தவங்களை காட்டி கொடுத்துருக்கான், இந்த பையனும் கஞ்சா வித்தவங்களை காட்டி கொடுத்துருக்கான். ரெண்டுமே கோஷ்டி பூசல். அவ்வளவுதான். இந்த அரசாங்கத்து மேல பழி வரக்கூடாது. ஏன்னா அண்ணன் ஆட்சிக்கு வந்த அடுத்த நாளே தப்பு செஞ்சவங்க எல்லாம் போய் நாங்க தப்பு செஞ்சுட்டோத்துறனாலே நாங்க எல்லாரும் திருந்துறோம்னு சொல்லி பல ஆயிரம் கோடி டன் கணக்குல உள்ள போதைப் பொருள் எல்லாம் கொண்டு போய் புதைச்சிட்டாங்க, எரிச்சிட்டாங்க, தண்ணியில கொட்டிட்டாங்க. அப்ப இங்க போதைப் பொருளே இல்லாத போதைப் பொருளுக்கு எப்படி இங்க வந்து பிரச்சனை நடக்கும்? அதனால அண்ணன் என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாரோ அன்னிலிருந்து இது வந்து போதைக்காக நடந்த பிரச்சனை எல்லாம் இல்ல. இந்த வார்த்தைகள் எல்லாமே திமுகவுடைய சதி. அதை நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், மனசுல ஏத்திக்கணும். இப்ப நடந்தது வந்து வெறும் கோஷ்டி பூசல் மட்டும்தான். அதனால அது கேஸ். அது வந்து அப்படி திமுகவுடைய சதி எப்படி எடுத்துட்டு வராங்கன்னா, பேசுனது நயனா நாகேந்திரன் யார பத்தி பேசுறாரு? தாவேகா முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தாயார் குறித்து அவர் பேசுறாரு. தாவேகா முதலமைச்சர்னு கூட சொல்லிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. 2 ஒண்ணுதான். அந்த அளவுக்கு இன்னும் வரல. ஓகே, பேசுறாரு. அப்போ இதுல யாரு சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா பாஜகவும் தாவேகாவும். இங்க எப்படி திமுக வந்தாங்க அப்படிங்கறதுதான் எனக்கு தெரியல. இதுக்கும் திமுக தான் காரணம். பாத்தீங்களா, ராஜ்மோகன் பேசியிருக்காரு, திமுக பாஜகவும் கள்ள உறவுல இருக்கிறாங்க அப்படிங்கிறது இதுல மூலமா தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது முன்னாடி அதிமுக கள்ள உறவு வந்து திமுக எத்தனை பேரோட தான் கள்ள உறவுல இருக்கும் அப்படின்னு யாருங்க வச்சிருக்கா? சொப்பன சுந்தரி மாதிரி கடைசியில திமுக ஆக்குறாங்க.
ஆனா ஆரம்பத்துல இந்த சொப்பன சுந்தரி கேரக்டர் வந்து தாவிக்காக்கு தான் இருந்து யாரு தாவிக்கா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அப்படி திசை திருப்புறாங்க. நாங்க இல்ல அது இவங்கதான் திமுகதான் அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு மேனரிசம் அது. அதனால இப்போ பாஜக நயினார் நாகேந்திரன் பேசுனதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா இந்த கவுண்டர் வந்து இவங்களுக்காக கொடுக்கப்பட்டதே, அந்த கவுண்டரை எப்படி இவர் எடுத்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க முதல்வர் பேசுறது எல்லாருமே பேசுவாங்க. அங்க வெளியே வந்தா விமர்சனம்னு வந்தாச்சுன்னா இதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதெல்லாம் நீங்க தான். பேசி அதை இனிஷியேட் பண்ணி வைக்கிறது எல்லாமே தாவிக்கா தான். ஏன்னா இப்போ தாவிக்காவோட முதல்வர்னு சொன்ன உடனே அது என்ன சொன்ன உடனே தப்பு கிடையாதுன்னு. ஏன்னா அவருக்கு முதல்வர்ன்ற பேரே பிடிக்காது சிஎம்க்கு. நேத்து கூட பேசும்போது ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்து அம்மா உணவகம்னு சொல்றாரு. காலை உணவு திட்டம் யாரு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத சொல்லவே இல்லை. ஸ்கிப் பண்ணிட்டாரு. ஸ்டாலினோட பேரே ஸ்கிப் பண்ணிட்டாரு. அதை நோட் பண்ணீங்களா அப்படின்னு தெரியல. எத்தனை பேர் நோட் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. பேசும்போது கூட ஸ்டாலின் அந்த வார்த்தையை பயன்படுத்த RN ரவி மாதிரி திராவிடம், அம்பேத்கர், இந்த பெரியார் இதெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. அந்த மாதிரி விஜய் அவர்களுக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் பேரை கேட்டாலே என்னமோ பண்ணது போல. அம்மா உணவகம் அம்மா கொண்டு வந்தாங்க. அது ஒரு நல்ல ஸ்கீம். இன்னைக்கு வரைக்குமே அது ஒரு சிறந்த ஸ்கீம் அது. அப்புறம் டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பேரை மாத்தக்கூடாது அப்படின்ட்டாரு ஸ்டாலின் அவர்கள். இருக்கட்டும், அந்த பேரே இருக்கட்டும். என்ன அம்மா அப்படின்ற வார்த்தை வந்து ஒரு பொதுவான ஒரு போட்டோ கூட மாத்தலக்கா. அந்த அம்மா உணவகம் பக்கத்துல ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படம் தான் இருக்கும் எப்பவுமே. குளத்தூர்லயே நான் 2-3 அம்மா உணவகம் பார்த்தேன். அம்மையாரோட போட்டோ இருந்துச்சு பச்சை கலர் போர்ட்ல. அது மாத்தவே இல்லை. இப்போ இவர் வந்தாரு டிஎம்கே கொண்டுட்டு வந்தா அத்தனை ஸ்கீம்லயும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேரையும் அவருக்கு வந்து வாஷ் அவுட் பண்ணியாச்சு. ஆனா ஒரு பேர்ல கூட ஸ்டாலின் பேர் இருக்காது. ஆமா, அது நாங்க வச்சிருக்க கூடாது இல்ல. போட்டியே அவருக்கும் எங்களுக்கும் தானே. ஸ்டாலின் அவர்களே வைக்கலையே. வைக்கல. அவர் வந்து முதல்வர், வீடு தேடி வரும், நான் முதல்வன் திட்டம் இதெல்லாம் குழந்தைங்களுக்காக தான் வச்சாரு. நான் முதல்வன்றது அந்த குழந்தை யாரு எடுத்துக்கிறாங்களோ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கானதுதான். இதுவே வந்து இவங்களால வந்து டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாம, ஏன்னா முதல்வன் சொன்னாலே இன்னைக்கு வரைக்கும் நமக்கே டக்குன்னு நானும் பேசும்போது அதனால என் தளபதினு சொன்னா யார் ஞாபகத்துக்கு வரோன்னு நேத்திக்கு நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் 2 நாளைக்கு முன்னாடி. போட்டோ வந்து 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று போட்டிருந்தேன். வாழ்த்துக்களுக்கா. இன்னோசன்ட் டாக் 25K. தேங்க்யூ ஸோ மச். அதுல ஒருத்தர் வந்து சொல்றாரு, என்னங்க நீங்க விஜய் பாட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னாரு. நான் இல்ல தளபதினு இருக்கு. தளபதினு சொன்னா எனக்கு ஸ்டாலின் அவர்களை தான் ஞாபகத்துக்கு வந்து ரஜினி தான் ஞாபகத்துக்கு வராரு. ஓ அப்படி. ஆமா, அப்ப நீங்க வந்து ரஜினியோட ரசிகன்னு நினைக்கிறேன். நான் அந்த மூவிஸ்ல இன்னும் கொஞ்சம் தள்ளி தான் இருப்பேன். எனக்கு வந்து அந்த ஃபேன் பேஸ் மூமெண்ட்லாம் கிடையாது. ஸோ தளபதினு வந்து எனக்கு ஸ்டாலினை கூப்பிடுற ஞாபகம் தான் வந்துச்சு எங்களுடைய முதல்வர். அதனால தான் நான் அந்த பாட்டு வச்சு. ரெண்டாவது மியூசிக் டைரக்டரை தான் நம்ம பார்க்கணும். இது யார் நடிச்சிருக்காருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேர்ட்ஸ் கேட்கும் போது அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தோன்றது இருக்குல்ல, அதுதான் உங்களுக்கு வந்து ரியாக்ட் பண்ண வைக்கும். மேபி முதல்வர்னு சொன்னா இன்னும் விஜய் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களே நினைச்சிட்டு இருக்கிறதுனால இந்த வேர்ட்ஸ் எல்லாம் மாத்தலாமா. இன்னும் சிஎம்னு சொன்னா ஸ்டாலின் அவர்களே நினைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுல இருந்து என்ன வெளியே வரல. 3 மாசம் ஆச்சு வரல. அடுத்த சீக்கிரமா அது நடக்கும், பாத்துக்கலாம். ஸோ நேத்திக்கு சுதந்திர தினத்துல இந்த அளவுக்குலாம் ஒரு விஷயங்கள்லாம் நடந்து, இவ்வளோ ஒரு பரபரப்பான விஷயங்கள்லாம் நடந்து, இதுக்கிடையில் நமக்குலாம் ஒரு ப்ரெஷர்லாம் கொடுத்து அப்படிலாம் இந்த ப்ரெஷருமேக்கா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு தாய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அம்மாட்ட போய் கேளுங்க அப்படின்னு எல்லாருமே கொதிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு தாய் தானே கோவை சூலூர்ல அந்த சிறுமியோட அம்மாவுமே. அந்த தாயை பத்தி இவங்க வந்து தப்பா பேசும்போது அந்த தாய் குடிச்சிருக்கவே செய்யட்டும், அதனால அந்த குழந்தைய வந்து நான் அப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு மைண்ட் செட்டு. அப்போல்லாம் இந்த தாய்மாமன் வந்து கொந்தளிக்கல. அதே மாதிரி தான் நமக்கு தெரியும். 2 நாள் முன்னாடி தூத்துக்குடியில் ஒரு பெண் வந்து நம்மளால பேசக்கூட முடியாது அந்த பெண் வந்து என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத. அந்த தாய்க்காக இந்த தாய்மாமன் வந்து கொந்தளிக்காம விட்டாரு. இன்னும் பல தாய்கள் நம்ம வந்து லிஸ்ட்டு சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன் ஜெய்சனோட தாய் சங்கீதாக்கா, அவங்களுக்காக கூட இந்த தாய்மாமன் கிடையாது, அவர் வந்து கொந்தளிக்கல. இவ்வளவு விஷயங்கள் இருக்கும். அப்பெல்லாம் இந்த ப்ரெஷர் போடல. இன்னைக்கு வந்து ராஜ்மோகன்ல இருந்து அருண்ராஜ் அவர்கள்ல இருந்து அமைச்சர் வன்னியரசு அவர்கள் வரைக்கும் கொந்தளிச்சு பேசியிருக்காங்க. வன்னியண்ணா நோ கமெண்ட்ஸ், ரொம்ப தப்புனா, வெரி வெரி ராங் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால ரீசெண்டாக கூட வன்னியரசு அவர்களோட அந்த சிரிக்கிற ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு சட்டசபைக்குள்ள. ஆமாம், அப்பெல்லாம் இந்த கண்டனங்கள்லாம் வரல. அதுக்கு முன்னாடி ஒன்று வந்துச்சு தெரியுமா? என்னது? அவர் எங்கேயோ போகும்போது யாரோ ஒருத்தர் இப்படின்னாரு, தள்ளி தள்ளி போகும். நிஜமாவா? அந்த வீடியோ பார்க்கலையே நான். ஐயா அது ரொம்ப இதாக போச்சு, வைரலாக போச்சு. அவர் எங்கேயோ போறாரு, கூட ஒருத்தவங்க வந்து பேசிட்டு வர்றாங்க, பேசணும் இப்படின்னாரு. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த எல்லாமே வந்து அமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா மாறிடுச்சு. அதுக்கு திருமாவளவன் அண்ணா கூட ஒரு இதுக்கு முன்னாடி கூட்டணிக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க, தாவேக்கால சேர்ந்தா எல்லாம் விசிலடிச்சவங்க குஞ்சுகளா மாறிடுவாங்க அப்படின்னு.
நம்ம சொல்லல, திருமாவளவன் அவர்கள் சொன்னது. அவர் அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பாருல்ல, அவர் உணர்ந்தனால தான் அமைதியாக இருக்கிறாரு. ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் அப்படிங்கறத முன்னாடியே பேசியிருந்தாரு. அதனால எல்லாம் விசிலடிச்ச குஞ்சங்களாக மாறினதுனால இப்போ இவங்க கையில் நாடு இருக்கிறதுனால இவங்க வைக்கிறது தான் சட்டம். இதில் பெரிய கூத்து என்னன்னா, நேற்றுக்கு அந்த மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஃபேமிலி கூட்டிகிட்டு வந்தோன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஆனால் அந்த ஃப்ரெண்டை பற்றி யாராவது பேசினா யாரும் பேசக்கூடாதான், அவங்க பேர் யாருமே சொல்லக்கூடாது. ஆனால் நீங்கள் வந்து பப்ளிக்கில் வந்து வருவீங்களா, மதுரமல்லி மதுரமல்லி மூக்க பொத்திக்க பேச மாட்டேன்.